ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது வேள்பாரி ஒளிப்புத்தகம் பகுதி 4. இந்த காணொலியில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் இந்த சித்திரங்கள் மற்றும் இந்த நாவலை நம்ம படிக்கிறதுக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்திருக்கும். மற்றபடி இதோட அனைத்து உரிமையும் எழுத்தாளருக்கும் பப்ளிஷ் பண்ண பப்ளிகேஷன்ஸ்க்கு மட்டுமே உரிமையானது. இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முருகன் வள்ளியோட அந்த காதல் திருமணம் எப்படி நடந்தது அப்படின்ற கதை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். பரணமைக்க காலையில் இருந்தே இடம் தேடி கொண்டிருந்தான் எவ்வி. அவனுக்கு முருகன் வள்ளியோடு வருவான் என்பதில் ஐயமே இல்லை. நேற்று முருகன் அழைத்த இடத்திற்கு வள்ளி சென்றிருக்கிறாள். ஒரு முறை முருகனின் பின்னால் சென்றால் பிறகு காலம் முழுவதும் சென்று கொண்டே இருக்க வேண்டியதுதான். அதற்கு சிறந்த உதாரணமே நான் தான் என்று நினைத்துக் கொண்டான். இன்று வள்ளியுடன் தான் முருகன் வருவான். ஆனால் மீண்டும் அதே மரத்தை பார்க்க ஏன் அழைத்து போனான் என்பதுதான் விளங்கவில்லை என்று சிந்தித்தபடியே பரணமைக்க ஏதுவான இடம் தேடிக்கொண்டே இருந்தான். யாரு? எவ்வி. இப்போ முருகன் சொல்லிட்டு போயிருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி கரெக்டா பரண் அமைச்சு வை, நான் வள்ளியோட தான் வருவேன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இப்போ அந்த இடத்த தேடிட்டு இருக்காங்க. பச்சை மலையில் யானை பள்ளத்தின் தென் திசையில் இருந்த முகட்டில் ஒரு வேங்கை மரம் தனித்து நின்றிருந்தது. இப்படி ஒரு மரத்தில் தனித்த வேங்கை மரத்தை யாரும் பார்த்திருக்க மாட்டார்கள். எவ்வி அதன் மீது ஏறி அதன் உச்சியை அடைந்தான். மேற்கோப்பில் நின்று 4 புறமும் பார்த்தான். நாலு சைடுமே பார்க்கறாங்க, 4 திசைகளையுமே பார்க்கறாங்க. மொத்த முளையும் இந்த வேங்கை மரத்துக்கு கீழ்ப்பணிந்து இருந்தது. காற்று எல்லா திசைகளிலும் இருந்தும் சுழன்று கொண்டிருந்தது. தனது வேகத்திற்கு ஏற்ப வேங்கை மரத்தை விரல்களால் கோதி இசை கூட்டி சென்றது காற்று. இன்று முருகனுக்கும் வள்ளிக்கும் தலைநாள் இரவு. குறிஞ்சி நிலத்தின் பேரழகை இந்த நாளுக்காக வடிவமைக்கப்பட்டதுதான். கை கெட்டும் தூரத்தில் வெள்ளிகள் பூத்து கிடக்க, கால்களுக்கு அடியில் காடு மிதக்க, காமம் பெருத்து, காதல் தலைக்க இதுவே ஏற்றிடம் என எண்ணியபடி கீழே இறங்கினான். அன்று பகல் முழுவதும் காட்டில் ஒவ்வொரு திசைக்கும் ஓடினான். செவ்வருவிக்கு பக்கத்தில் விளைந்த சந்தன மரம் ஒன்று இருப்பது அவனுக்கு தெரியும். நண்பகல் கடந்த போது சந்தன மரம் கிழக்கையோட வேங்கை மர அடிவாரம் வந்தடைந்தான். வரும்போதே சிலாக்கொடியை அறுத்து வந்திருந்தான். அதாவது பரண் அமைக்கணும் இல்லையா, அதுக்காக தான். வேங்கை மரத்தின் உச்சியில் 4 கிளைகளுக்கு நடுவில் சந்தன மரக்கட்டைகளை குறுக்கி அடுக்கி சிலாக்கொடியை இறுக கட்டினான். கொடிகளிலே மிக உயர்தியானது சிலாக்கொடி. இவ்வளவு உயரத்தில் பரணை உளைய விடாமல் இறுக பிடித்திருக்கும் ஆற்றல் அதற்குத்தான் உண்டு. அதன் இன்னொரு சிறந்த குணம், கொடியை அறுத்த 3 நாட்கள் வரை அதன் சாறு கசிந்து வெளிவந்தபடியே இருக்கும். அதிலிருந்து வரும் நறுமணத்திற்கு ஈடே கிடையாது. சந்தன மர வாசத்தில் சிலாக்கொடியின் நறுமணத்தோடு வேங்கை மர உச்சியில் திரும்பும் திசையெல்லாம் பச்சை மலை காற்றை அள்ளி அணைத்து எம் குறிஞ்சி தலைவனும் தலைவியும் நடத்தும் ஆதிக்கூத்து எம் குலத்தை பெருக்கி காதலை தலைக்கச் செய்யும். பெருமிதத்தோடு வேலையை முடித்த எவ்வி திணைப்புணம் காக்கும் இடத்துக்கு வந்த போது மாலை மயங்கி கருக தொடங்கியது. அதாவது இருட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அவன் எதிர்பார்த்தது போலவே வள்ளியோடு வந்தான் முருகன். காதலிக்க தொடங்கியதும் கைப்படும் ஒரு அழகு இருக்கிறதே, மனிதரை கண்டு மலர்களும் மயங்கும் காலம் அதுதான். முருகன் கேட்கும் முன்னரே மேல் திசையை நோக்கி கையை காட்டினான் எவ்வி. தலையை உயர்த்தி மேலே பார்த்தான் முருகன். நிலவிலே பரண் அமைக்க விட்டானா என்பது போல் இருந்தது அவன் பார்வை. நான் அதை நோக்கியபடி அமைத்திருக்கிறேன், அங்கு போவது உன் வேலை என பதிலளிப்பது போல் இருந்தது எவ்வியின் பார்வை. 2 பேரும் பார்வையிலே பேசிக்கிறாங்களா, யாரு? முருகனும் எவ்வியும். என்னடா நான் சொன்ன மாதிரியே பரண் ரெடி பண்ணியாச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்வையிலேயே கேட்க, அங்க பாரு மேல பரண் ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பதில் சொல்றாரு. முருகனும் வள்ளியும் பின்தொடர தீப்பந்தம் ஏந்தியபடி முன்னடந்தான் எவ்வி. தனக்கு பின்னால் இருளுக்குள் தான் எவ்வளவு விளையாட்டு, சின்ன சிரிப்புகளுக்கு என்ன பொருள்? இது பதிலா கேள்வியா? இவ்வளவு மெதுவாக பேச முடியுமா? பின்தொடரும் ஓசையே கேட்காமல் இருக்கிறதே. அவன் வள்ளியை அழைத்து வருகிறானா, சுமந்து வருகிறானா? திரும்பி பார்த்தால் அவர்களை நெருக்கம் குலைந்துவிடும். வேண்டாம் என சிந்தித்தபடியே வேங்கை மர அடிவாரத்திற்கு சேர்ந்தான் எவ்வி. பந்தத்தின் ஒளி அந்த இடத்தில் படர்ந்த போதுதான் தெரிந்தது முருகனும் வள்ளியும் ஏற்கனவே அங்கு அமர்ந்து இருந்தது. அதிர்ந்து போனான் எவ்வி. எவ்வியை விட ஃபாஸ்டா இவங்க 2 பேரும் அந்த பரன்ல போய் சேர்ந்துடுறாங்க போல. அப்போ எவ்வி முருகன்கிட்ட கேட்குறாங்க, என்னை பின்தொடர்ந்து வருகிறீர்கள் என்றளவா நான் நினைத்தேன் அப்படின்றாங்க. அதுக்கு முருகன் சொல்றாரு, மனிதனால் காதலை அழைத்து வர முடியாது, காதல் தான் மனிதரை அழைத்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வியிடம் பேச வார்த்தைகள் இல்லை. வணங்கி விடை பெற்றான். அப்போது எவ்வியின் கையில் ஒரு பொருளை கொடுத்தான் முருகன். எம் காதலின் பரிசு என்றாள் வள்ளி. இவங்க 2 பேரும் சேர்ந்து எவ்விக்கு ஒரு பரிசு கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பின்னாடி பார்க்கலாம். அவர்கள் மர ஏனையில் ஏறி சென்று பரனில் அமர்ந்தனர். எங்கும் சூழ்ந்திருந்த இருளுக்குள் இருந்து காற்று இசையை சுரந்தது. அசையும் இலைகளுக்கு இடையில் விண்மீன்கள் கண் சிமிட்டின. இத்தனை கண்களுக்கு இடையில் நாம் வெட்கம் களைவது எப்படி என்று கேட்டு வள்ளி நாணினாள். முருகன் சொன்னான், வெட்க கலைகையில் இவற்றை பார்க்க கண்கள் ஏது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு முருகன் பதில் சொல்றாரு. சுடர் அணைவது போல பேச்சை குரல் மெல்ல அணைத்தது. வேங்கை மரம் தனது கிளைகளை அசைக்க தொடங்கியது. சந்தன வாசத்துக்குள் சிலாக்கொடியின் நறுமணம் இறங்கிய போது காற்றெங்கும் சுகந்தம் பரவி மேலெழுந்தது. மரத்தின் கொப்பரையில் இருந்த ஆண் பள்ளி ஒன்று குரல் எழுப்பி தனது துணையை அழைத்தது. ஓசை கேட்ட திசை நோக்கி முருகன் திரும்பிய போது அவன் கண்ணம் தடுத்து வள்ளி சொன்னாள், அடுத்தவர் காதல் காண்பது பிழை அப்படின்னு சொல்றாங்க. இதை அதனிடமும் சொல்லலாமே என்றான் முருகன். சிதறி கிடந்த வள்ளியின் சிரிப்பொலியை காடெங்கும் அள்ளி கொண்டு போனது காற்று. எவ்வி காரமலையின் அடிவாரத்தில் இருக்கும் தனது ஊருக்கு சேர்ந்தான். முருகன் எங்கே என்று கேட்ட ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பதிலை சொன்னான். எல்லாருமே கேட்கிறாங்க, முருகன் எங்கப்பா? 2 பேரும் ஒன்னா தானே சேர்ந்து காவல் காக்க போனீங்க, இப்ப நீ மட்டும் வந்திருக்கே, முருகன் எங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க.
இதுவரை அடையாத ஒரு மகிழ்வை அப்போது அடைந்திருப்பதாக அவன் மனம் துள்ளி குதித்தது. முருகன் தந்த காதல் பரிசை பார்த்தான். அது ஒரு பூண்டு போல் இருந்தது. இதை என்ன செய்வது என யோசித்தபடி பூண்டை தட்டி பக்கத்தில் நீர் நிறைந்திருந்த பைங்குடத்தில் போட்டான். நீருக்குள் இருந்து குமிழ்கள் இடைவிடாது வந்தன. குமிழ்கள் அப்படின்னா அந்த நொரை வரும் இல்லையா, அதை தான் சொல்றாங்க. அந்த நீர் பழசாறு போல் மாறிக்கொண்டிருந்தது. அதை மூங்கில் குடுவையில் ஊற்றி ஒரு மிடறு குடித்தான். அதன் சுவைக்கு ஈடு சொல்ல வார்த்தைகளே இல்லை. யாரும் இதுவரை இப்படி ஒரு சுவையை அனுபவித்திருக்க மாட்டார்கள். குடத்தில் இருந்த மொத்தத்தையும் குடித்து முடித்தான். குடத்தின் கீழ் பூண்டு அப்படியே இருந்தது. அந்த பூண்டு மட்டும் அப்படியே இருக்கா, ஆனா அந்த தண்ணி மட்டும் பார்த்தோன்னா அப்படியே பழசாறு மாதிரி மாறிடுது. மீண்டும் குடம் நிறைய தண்ணீரை ஊற்றினாள். மறுபடியும் அதுல தண்ணி ஊத்துறாங்க. மறுபடியும் அது பழசாறாக மாறிடுது. நீர் பழசாறாக உருமாறியது. மீண்டும் அதை குடிக்க துணிந்த போது காட்டின் கீழ்ப்புறம் இருந்து பெரும் ஓசை கேட்டது. குடத்தை அப்படியே வைத்துவிட்டு வெளியே ஓடி பார்த்தான். கையில் தீப்பந்தங்களோடு சிலர் வேட்டுவன் பாறைக்கு பின்புறமாக நடந்து காட்டின் தென்திசையை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். யார் இவர்கள்? இந்த நள்ளிரவில் பந்தம் ஏதி எங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள் என்ன ஊரில் இருந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு கேள்வி எழுந்தது. முதுகிழவன் சொன்னான், நாம் கீழே இறங்கி போய் அவர்கள் யார், எங்கே போகிறார்கள், என்ன இடர் நேர்ந்தது என்று கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க முதுகிழவன் அப்படின்னு சொன்னா அந்த கூட்டத்திலே வயசானவங்க, அவங்க தான் முதிர்ச்சியடைஞ்சவங்க, அவங்களதான் முதுகிழவன் அப்படின்னு சொல்றாங்க. அங்க யாரு என்னன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் சொல்றாங்க. அதுக்கு சுத்தி இருக்கிற மத்தவங்க சொல்றாங்க, நம்ம மீது தாக்குதல் நடத்தி விட்டால் அப்ப நம்மள அவங்க ஏதாவது தாக்கிட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இது நம்மிடம் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் சொல்றாங்க. சரி என சிலர் மட்டும் புறப்பட்டு சென்றனர். மற்றவர்கள் குடிலை காத்தபடியே மேலேயே நின்றனர். முதுகிழவனும் எவ்வியும் முன்னால் நடக்க இளைஞர் சிலர் பின்தொடர்ந்தனர். மலைச்சரிவில் வேகமாக இறங்கினர். எங்கிருந்தோ வந்த வலுத்த காற்று அவர்கள் மீது மோதி சென்றது. எவ்விக்கு பரனை நோக்கி நினைவு சென்றது. அந்த காற்றுக்கு பரன் தாங்குமா என மனதுக்குள் சின்னதாக அச்சம் உருவானது. அவன் தென்திசை உச்சியை அண்ணாந்து பார்த்தான். மறுகணமே அடுத்த கேள்வி உருக்கொண்டது. ஒருவேளை வேங்கை மரம் உந்தி தள்ளியதில் இருந்துதான் இந்த காற்று உருவாகி இருக்குமோ? எவ்விக்கு எப்படி ஒரு சந்தேகம் வந்திருக்கு பாருங்க. அந்த வேங்கை மரம் அசையுது இல்லையா, அதுல இருந்து வந்த காற்று தான் இவ்வளவு தூரம் அடிக்குதோ அப்படின்ற மாதிரி அவருக்கு டவுட் வந்துருது. பெருங்கடல் நடுவே மிதக்கும் சிறு தெப்பம் போல உச்சிக்காட்டின் உள்ளங்கையில் ஆடிக்கொண்டிருந்தது பரன். வெகு தூரத்தில் பெண் யானையின் பிளறல் கேட்டது. யானைகள் முடுங்கி கூடுகின்றன. நிலவை பார்த்தபடி இருந்த வள்ளி சொன்னால், இன்னும் சிறிது நேரத்தில் இரவு பூக்கள் மலரத் தொடங்கும். எப்படி சொல்கிறாய்? மெல்லிய குரலதாக கேட்டது முருகனின் குரல். பூவின் மேழிதழ் விலகத் தொடங்கி 3ஆம் நாழிகை முடிய போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி சொல்றாங்க. நாம் பரன் ஏற தொடங்கும் போதேவா அப்படின்னு சொல்லிட்டு முருகன் கேட்கிறாங்க. இல்லை இல்லை, நீங்கள் ஆண் பள்ளியின் அழைப்பை கேட்டு திரும்பிய போதுதான் அப்படின்ட்டு வள்ளி சொல்ல, நீ எந்த மலரை சொல்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் கேட்கிறாங்க. மலர்களில் ஏது வேறுபாடு? எல்லா மலர்களும் ஒரே இனம்தான், பெண் இனம். அதாவது எல்லா மலர்களுமே பெண் இனம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி சொல்றாங்க. இரவு மலர்கள் மலரத் தொடங்கின. திசையெங்கும் புதிய நறுமணம் படர்ந்தது. மூங்கில் அடர்ந்த கீழ் திசையில் இருந்து குழலிசையை காற்று அள்ளி வந்த போது அதனுடன் காதலின் உயிரோசையும் இணைந்தது. வேங்கை மரம் நிலை கொள்ளாமல் ஆடியது. தீப்பந்தம் ஏந்தி கடுங்குரலோடு சென்று கொண்டிருந்தவர்களை வேடர் குலத்தின் முதுகிழவன் மறித்து கேட்டான். இப்ப அந்த தீப்பந்தம் ஏத்திட்டு ஒரு கூட்டமா ஒருத்தவங்க வராங்க இல்லையா, அவங்க கிட்ட அந்த பெரியவர் கேட்கறாங்க, எங்கே போகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. முதுகிழவனின் கேள்விக்கு பெருங்குழலில் பதில் சொன்னான் ஒருவன். நாங்கள் குடிக்குலத்தை சேர்ந்தவர்கள், பச்சை மலையின் ஈரடுக்கின் கீழ் இருக்கின்றோம். எங்களின் குலமகள் வள்ளியை காணவில்லை. நேற்று காலை குடில் விலகி திணைப்புணம் காக்க சென்றாள். ஆனால் அவள் பரனுக்கு போகவில்லை. எங்கே போனால் என அவளின் தோழிகளுக்கும் தெரியவில்லை. அவர்களாக தேடி பார்த்துவிட்டு மாலையில் தான் எங்களிடம் சொன்னார்கள். அப்போது முதல் நாங்கள் தேடி வருகிறோம். எங்கேயும் காணவில்லை. கீழ் திசைக்கு ஒரு குழு சென்றுள்ளது. நாங்கள் யானைப்பள்ளம் நோக்கி போகிறோம் என்றான். இப்ப வள்ளியை தேடிதான் அந்த கூட்டம் வந்திருக்கு. எவ்விக்கு அப்போதுதான் ஆபத்து புரிந்தது. இவர்களை அந்த பக்கம் போகவிடக்கூடாது என யோசிக்கையில் முதுகிழவன், இந்த பெருங்காட்டில் நீங்கள் மட்டும் எப்படி தேடுவீர்கள்? நாங்களும் உடன் வருகிறோம். ஆளுக்கு ஒரு பக்கமாக தேடுவோம் என்றார். இவங்களுமே சரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு பொண்ணை வேற தேடி வந்திருக்காங்களே, வயசு பொண்ணை எங்க போச்சுன்னு தெரியல, நம்மளும் தேடலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஆபத்து பேராபத்தாக மாறியதை எவ்வி உணர்ந்தான். என்ன செய்யலாம் என யோசிப்பதற்குள் முதுகிழவன், ஏன் இருக்கிறீர்கள், புறப்படுங்கள் என்று சொல்லி அவர்களோடு நடக்க தொடங்கினார். சற்று நில்லுங்கள், நான் மற்றவர்களையும் அழைத்து வருகிறேன் என்று சொன்ன எவ்வி அவர்களுக்கு பதில் எதிர்பார்க்காமல் குடிலை நோக்கி விரைந்து ஓடினான். சரி, இன்னும் கூடுதல் ஆட்களோடு சென்று தேடுவது நல்லதுதான் என யோசித்த அவர்கள் அவன் வரும் வரை பொறுத்திருக்க முடிவு செய்தனர். கொடிக்குளத்தை சார்ந்த ஒரு பெரியவர் மட்டும் சொன்னார், அடுத்த குலப்பெண்களுக்கு ஆபத்து என்றால் உங்களைப் போல் உதவி செய்ய இன்னொருவர் இந்த காட்டில் இல்லை. முதுகிழவன் சற்றே பெருமிதத்தோடு தலையசைத்தான்.
அதே வேகத்தில் எவ்வி மலை மேலிருந்து இறங்கி வந்தான். அவனுக்கு பின்னால் ஒருவன் பைங்குடத்தில் தலையில் வைத்துக்கொண்டு தூக்கி வந்தான். வேறு ஆட்கள் யாரும் வரவில்லை. என்ன, இவன் யாரையும் அழைக்காமல் பானையோடு ஒருவனை மட்டும் அழைத்து வருகிறான் என யோசிக்கையில் மற்றவர்கள் எல்லாம் ஆயுதங்களோடு வருகிறார்கள். அவர்கள் வருவதற்குள் நீங்கள் இந்த பழச்சாறை அருந்து இளைப்பாருங்கள் என்று சொல்லி மூங்கில் குழுவையில் ஆளுக்கு ஒரு குவளையாக அந்த பூண்டு சாற்றை கொடுத்தான். பழச்சாற்றின் சுவையாலும் அது தந்த எல்லையற்ற மயக்கத்தாலும் இதற்கு நிகர் இந்த உலகில் எதுவும் இல்லை என ஆளாளுக்கு அதை புகழத் தொடங்கினார்கள். அந்த பூண்டுல இருந்து வருது இல்லையா பழசாறு, அதை தான் இப்போ எவ்வி எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை குடிச்சதும் எல்லாருக்கும் மயக்கம் வர மாதிரி ஆயிடுது. பானை முழுவதும் தீர்ந்தது. அதற்குள் இன்னொருவன் தலையில் பானையோடு வந்து சேர்ந்தான். பூண்டை எடுத்து அந்த பானையில் போட்டான் எவ்வி. அடுத்த சற்று நேரத்தில் எல்லோரும் குடித்தனர். முதுகிழவன் மட்டும் புலம்பினான். நிலமகள் குலமகள் என என்னென்னமோ சொன்னார்கள். இப்போது பழசாற்றை குடிக்க முந்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டே மூன்றாம் குவளையை அருந்தியவன் மயங்கி சாய்ந்தான். எல்லோரும் விடாமல் குடித்து அதிமதுர சுவையில் மூழ்கினர். அவர்கள் குடித்தும் போது சிந்திய துளிகள் இந்த புற்கள் எங்கும் சிதறின. அதன் வாசனை காற்றில் கலந்து எங்கும் பரவியது. நுகர்வு சக்தியை அதிகம் கொண்டிருந்த பாம்புகள் காடு முழுவதும் இருந்து பெரும் வேகம் கொண்டு அங்கு வந்தன. பாம்புகளின் எண்ணிக்கை கணக்கில் அடங்காமல் இருந்தது. ஒவ்வொரு புல்லுக்கும் ஒரு பாம்பு வந்து சேர்ந்தது. புற்களில் இருந்த பழசாற்றை துளியை தம் நாவால் நக்கின. புல்லின் ஓரம் இருந்த சுனை ஈக்கிகள் அவற்றின் நாவுகளை இரு கூறுகளாக அறுத்தன. ஆனால் பழசாற்றின் சுவை அவற்றை விடுவதாக இல்லை. மீண்டும் நக்கின. அடித்தொண்டை வரை நாக்கு இரு கூறுகளாக பிளந்தது. எல்லா பாம்புகளுக்கும் நாக்குகள் இரு கூறுகளாகின. அன்றிலிருந்து இந்த புற்கள் நாக்கர்த்தான் புற்கள் ஆயின. இப்போ அந்த நாக்கர்த்தான் புல் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பேர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு கபிலர் கேட்கிறார் இல்லையா, அதுக்கான விளக்கத்தை தான் இவ்வளோ தூரம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய நீலன் இருக்காரு இல்லையா, அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. கதையை சொல்லியபடி நீலன் முன்னோக்கி நடந்து கொண்டிருந்தான். பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்த கபிலருக்கு கண் கட்டுவது போல் இருந்தது. எங்கும் இருள் அடர்ந்தது. நீலன் இருளுக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்தான். கபிலருக்கு மீண்டும் நினைவு திரும்பிய போது மறுநாள் பிற்பகலாகி இருந்தது. நடந்த களைப்பை மீறி பசி அவரை எழுப்பியது. சாணத்தால் மெழுகப்பட்ட ஒரு குடிலில் இருந்த மரப்படுக்கையின் மேல் அவர் படுக்க வைக்கப்பட்டிருந்தார். கண்விழித்து எழுந்தவருக்கு தான் எங்கிருக்கிறோம் என்பது குழப்பமாக இருந்தது. இது எந்த இடம், இங்கே எப்படி நான் வந்தேன் என்று கேள்விகள் எழுந்தபடி இருந்தன. அவரது வலது காலில் பச்சிலை கொண்டு கட்டு போடப்பட்டிருந்தது. வீட்டு திண்ணையின் ஓரம் சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தனர். சிறு பறையொன்றை கோலால் அடித்து ஒளி எழுப்பியபடி குறுக்கும் நெடுக்குமாக ஓடிக்கொண்டிருந்தனர். நேற்று தள்ளாடி தடுமாறி வந்தது இவர்தானா என்று ஒரு சிறுவன் கபிலரை பார்த்து கேட்டுவிட்டு ஓடிவிட்டான். நான் எப்போது தள்ளாடி வந்தேன் என யோசிக்கையில் சற்று குழப்பமாகவே இருந்தது. கபிலர் எழுந்துவிட்ட தகவல் கிடைத்ததும் நீலன் அந்த இடம் வந்து சேர்ந்தான். இது என்ன ஊர், நான் எங்கே இருக்கிறேன் என்று கபிலர் கேட்கிறார். நீங்கள் வரவேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கிறீர்கள், ஆனால் வந்தது தெரியாமல் வந்தீர்கள் என்று சொல்லி நீலன் சொல்றாங்க. புரியும்படியாக சொல் என்றார் கபிலர். உங்களின் வலது காலில் தசை பிறண்டு விட்டது. அந்த நிலையில் உங்களால் அதிக தொலைவு நடக்க முடியவில்லை. நடக்க நடக்க வலி கூடத்தான் செய்யும். பொழுது வேறு மறைந்து கொண்டிருந்தது. இருட்டுவதற்குள் இந்த இடம் வந்து சேர வேண்டும். இடையில் நாகக்கிடங்கு வேறு. இந்த காட்டில் எத்தனை வகை பாம்புகள் இருக்கின்றனவோ அத்தனை வகையான பாம்புகளும் அங்கு உண்டு. நாங்கள் வெளியில் இருந்து வரும் யாரையும் அந்த பக்கமாக அழைத்து வர மாட்டோம். ஆற்றை சுற்றி தான் அழைத்து வருவோம். ஆனால் உங்களுக்கு அடிபட்டதால் ஆற்றை சுற்ற முடியாது என்று தெரிந்துவிட்டது. சரி, நாகக்கிடங்கின் வழியே வேகமாக அழைத்து செல்லலாம் என்றால் நீங்கள் பனைமரத்தை கடப்பதற்குள் உட்கார்ந்து விட்டீர்கள். எனவே எனக்கு வேறு வழி தெரியவில்லை. உங்களுக்கு தனைமயக்கி மூலிகையை தான் கொடுத்தேன் என்றான் நீலன். அது என்ன மூலிகை, நான் கேள்விப்பட்டதே இல்லையே என்றார் கபிலர். அது உங்களின் நினைவை மயக்கும், அதனால் நீங்கள் வழியை மறப்பீர்கள். அதே நேரத்தில் உங்களின் இயக்கத்தை நிறுத்தாது, அதனால் தான் உங்களின் தோலை தாக்கி பிடித்து என்னால் அழைத்து வர முடிந்தது. நீங்களும் தள்ளாடி தடுமாறி நடந்து வந்தீர்கள். கபிலர் வியப்பில் உறைந்து போனார். என்னை மயக்க வைத்து நடக்க வைத்தாயா, இது எப்படி கைகூடியது? கைகூடியதால் தான் நீங்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள், வந்தது தெரியாமல் என்று நீலன் கூறுறாங்க. பெண்ணொருத்தி மண்கலயத்தில் கூழ் கொண்டு வந்து கொடுத்தாள். குடியுங்கள், நீங்கள் உணவருந்தி நாளாக போகிறது என்றான் நீலன். கூழ் முழுவதையும் குடித்த பிறகுதான் தெளிச்சி ஏற்பட்டது. இது என்ன பழசாறு, நேற்று ஒன்று சொன்னாயே, பெயர் மறந்து விட்டேன் என்றார் கபிலர். அது உங்களுக்கு நினைவிருக்கிறதா என்று கேட்டான் நீலன். நன்றாக நினைவிருக்கிறது. புல்லில் சிந்திய அந்த பழச்சாற்றை பாம்புகள் வந்து நக்கியதால் அவற்றின் நாக்குகள் இரு கூறுகளாகிவிட்டன என்று சொன்னது வரை நினைவிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கபிலர் சொல்றாரு. அதன் பிறகுதானே கதையின் முக்கியமான பகுதியே இருக்கிறது என்றான் நீலன். எனக்கு முற்றிலும் நினைவில்லை. அதன் பிறகு முருகனும் வள்ளியும் என்ன ஆனார்கள், என்னதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கதை கேட்க ஆர்வமா வராரு கபிலர். மொத்த கதையும் என்னால் திருப்பி சொல்ல முடியாது. பழசாற்றை குடித்தவர்கள் மயக்கம் தெளிய பல நாட்கள் ஆனதாம்.
அதிகம் குடித்தது எவ்விதான். எத்தனை நாட்கள் என்று தெரியவில்லை. மயக்கம் கலைந்து மரத்தடிக்கு போனானாம். வேங்கை மரத்தில் கட்டப்பட்டிருந்த சந்தனை கட்டைகள் தழைத்து காற்றில் ஆடிக்கொண்டிருக்கின்றன. அவற்றை பார்த்ததும் எவ்விக்கு புரிந்தது. புன்னகையோடு ஊர் திரும்பி விட்டான். முருகன் எங்கே, ஏன் அழைத்து வரவில்லை என்று கேட்டதற்கு, காதலை மனிதனால் அழைத்து வர முடியாது, காதல்தான் மனிதனை அழைத்து வரும் என்று சொல்லிவிட்டு அந்த பூண்டு சாற்றை அருந்த போய்விட்டான். நீண்ட நாட்களுக்கு பிறகு காட்டுக்குள் சந்தன வேங்கை மரங்கள் புதிதாக தலைத்திருப்பதாக சொன்னார்கள். அதன் பக்கத்திலேயே சிலாக்கொடியும் படர்ந்திருந்தது. எங்கு சந்தன வேங்கை இருக்கிறதோ அங்கு முருகனும் வள்ளியும் இருப்பதாக எங்கள் நம்பிக்கை. அதன் பிறகு அந்த பெருங்காட்டின் காதலின் அடையாளமாக சந்தன வேங்கை மரம் மாறியது. முருகனுக்கு பிறகு குலத்தலைவன் ஆனான் எவ்வி. கொடிக்குளமும் வேடர் குளமும் இணைந்தன. இருவரும் தங்களது இடங்களை விட்டு அகன்று 3ஆம் மலையான ஆதிமலையை அடைந்தனர். அங்கு புதுநகர் ஒன்றை அமைத்தான் எவ்வி. அதன் பிறகு அவனது வழித்தோன்றல்கள் அங்கே உருவாயின. வேடர் குலம் தலைத்தது. அந்த வழித்தோன்றலின் 42வது தலைவன் தான் வேள்பாரி. இதுதான் வேல்முருகனில் தொடங்கி வேள்பாரி வரையிலான கதை. அதாவது முருகனோட அந்த ஒரு பரம்பரையில வந்தவங்க தான் வேள்பாரி அப்படின்ற மாதிரி இப்ப சொல்லியிருக்காங்க. கதையை கேட்ட கபிலர் கூழ் வடித்த களையத்தை நீண்ட நேரம் கையில் வைத்தபடியே அமர்ந்திருந்தார். நான் இப்போது தனைமயக்கி மூலிகை எதுவும் தரவில்லையே என்று நீலன் சொன்ன போதுதான் வியப்பிலிருந்து மீண்டார். களையத்தை அந்த பெண்ணிடம் திருப்பி தரும்போது கபிலரின் வாய் முணுமுணுத்தது. தனைமயக்கி மூலிகை இலைகளில் மட்டுமல்ல கதைகளிலும் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கபிலர் அப்படியே வியந்து போய் முருகன் வள்ளி கதையை கேட்டு முடிச்சிருக்காரு. இதோட பகுதி 4 நிறைவு பெற்றது. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். தொடர்ந்து இந்த வாசகத்தை நீங்க கேட்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.